ஆளுநர் அவர்களே மற்றும் அன்புக்குரிய மாண்பு அமைச்சர் பெருமக்களே, தொடர்ந்து மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் ஐயா அவர்கள் விளக்கேற்றி ஆளுநரின் செயலரும் மீன்வளத்துறை செயலருமான மதிப்பிற்குரிய டாக்டர் வி மணிகண்டன் IAS ஐயா அவர்களை என்ற திட்டத்தை சுமார் 20,000 கோடி செலவில் மீன்வள கட்டமைப்புகள் மீனவ சமூக மக்கள் நம் நாட்டிற்கு தருகின்றனர். ஏறத்தாழ 15 லட்சம் மீனவர்கள் நமது தேசத்திற்கான பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அன்பிற்குரிய மீனவ சமூக மக்கள் காட்சிகளை நாம் அனைவரும் கண்டு கொண்டிருக்கின்றோம். பார்வையாளர்கள் உங்கள் தரப்படுவதால் இந்த அற்புதமான திட்டத்திற்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் சேர்த்து பணிவோடு வேண்டுகிறோம். சுமார் 5 முதல் 10 கிலோமீட்டர் பரப்பளவுக்குள் தங்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலோர மீன்வளத்தை திட்டங்கள் பெறுவதற்கும் மீன்வளங்களை பெருக்குவதற்கும் அடையாளம் காணப்பட்ட வெற்றிகரமான யுக்திகளில் கடலோர பகுதியில் செயற்கை பாறைகளை உருவதல் ஒன்றாகும். இயற்கை பாறைகளைப் போலவே செயற்கை பாறைகளும் மீன்கள் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் ஒரே சூழலை விரும்புகின்றன. கடற்கரைகளில் ஏற்படும் அலை சேதத்தை குறைக்கின்றன. கடல் சுற்றுச்சூழல் அமைப்பின் மீன் உருவாக்கத்திற்கான அடித்தளத்தையும் உருவாக்குகின்றன. செயற்கை பாறைகளை நிறுவுவதற்கு மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம் CMFRஐ புதுச்சேரியில் உகந்த இடங்களை அடையாளம் கண்டுள்ளது. அதன் முதற்கட்டமாக புதுச்சேரியில் 10 இடங்களிலும் காரைக்காலில் 4 இடங்களிலும் இந்த செயற்கை பாறைகள் நிறுவப்பட உள்ளன. ஒவ்வொரு செயற்கை பாறையும் 3 விதமான வடிவமைப்புகளை கொண்டது. ஒவ்வொரு இடத்திலும் சுமார் 250 செயற்கை பாறைகள் நிறுவப்பட உள்ளன. எந்த ஒரு மக்கள் நலத்திட்டமும் மக்களும் பம்பட்ட ஒப்பந்தம் மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் முன்னிலையில் பரிமாறிக்கொள்ளப்படுகிறது. சிறப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இப்போது விழாவின் சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் அனைவரின் முன்னிலையிலும் இப்போது பரிமாறிக்கொள்ளப்பட்டு காட்சிப்படுத்தப்படுகிறது. பயன்களை நல்கி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகின்றோம். அந்த வகையில் இந்த பயனுள்ள பயனாளிகளுக்கும் உங்களுடைய வாழ்த்தினை தெரிவிக்க கனிவோடு வேண்டுகிறோம். இது 3 பயனாளிகள் டிரான்ஸ்பாண்டர்களை பற்றி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மீனவ சமுதாய மக்களுக்கு மாண்பு பாரத பிரதமர் அவருடைய திட்டங்கள் மூலமாக வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று எண்ணி பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். பொதுவாக நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் நம்முடைய நாடு ஒரு பெரிய வளர்ச்சியை காண வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அது உண்மையும் கூட. விவசாயத்தில் பெரிய புரட்சியை கொண்டு வர வேண்டும், விவசாய உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற அதே வேளையில் மீனவ சமுதாய மக்களுடைய வளர்ச்சி மிக முக்கியமானது என்பதை எண்ணி ஒரு நீல புரட்சி என்று சொல்லக்கூடிய நிலையில் கடல் வளத்தை மேம்படுத்தி மீனவ சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள். அந்த திட்டங்களை தொடக்க விழாவாக என்று இங்கே நம்முடைய மாண்புமிகு மத்திய இணையமைச்சர்கள் வருகை தந்து அதை தொடங்கி வைக்க இருக்கின்றனர். சுமார் 10 திட்டங்கள். நம்முடைய புதுச்சேரி அரசானது நம்முடைய மாநில மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டு எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றது. குறிப்பாக நம்முடைய தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கான திட்டங்கள் பல உண்டு. அதே போன்று மீனவ சமுதாய மக்களுக்கான திட்டங்கள் எத்தனையோ இருக்கின்றது. நீங்களும் மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க, அது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய மீனவ சமுதாய மக்கள் வெறும் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற நிலையில் புதுச்சேரி இருப்பார்கள் என்பது எனக்கு எந்த ஐயமும் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் என்னுடைய அரசை அணுகி அவர்களுக்குரிய கோரிக்கைகளை முன்வைக்கும் போது
அதை நிறைவேற்றி கொடுக்கின்ற ஒரு அரசாகத்தான் எப்போதும் இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது. எப்போதும் மறுப்பு சொன்னதே கிடையாது என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். நீ என்ன கேட்கின்றீர்களோ அதை இந்த அரசு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றது. அது ஓய்வூதியமாக இருந்தாலும் சரி, தடைக்கால பணமாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய உள்கட்டம் மேம்படுத்தும் நிலையிலும் சரி, படகுகள் வாங்குவதற்கும் சரி, வலைகள் வாங்குவதற்கும் சரி, மீனவ சமுதாய பெண்களுக்கான அவர்கள் அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற நிலையில் இருக்கின்ற திட்டங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கேட்டு அறிந்து செயல்படுத்துகின்ற ஒரு அரசு தான் நம்முடைய அரசு. அதே போல இப்போது கேட்டு இருக்கின்ற ஒரு கோரிக்கை, எப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு முழு கல்வி உதவித்தொகையை வழங்கி அவர்களுக்கு கல்வி கொடுத்து கொண்டிருக்கின்றீர்களோ அதே போன்று எங்களுடைய சமுதாய பிள்ளைகளுக்கும் அந்த கல்வி கிடைக்கிற நிலையில் நீங்கள் உங்கள் திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றது. அந்த கோரிக்கையை இந்த அரசு நிறைவேற்றி கொடுக்கும். அதற்கான திட்டங்களை செயல்படுத்த அரசு தொடங்கி இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு கோரிட்டு காட்ட விரும்புகின்றேன். ஏன்னு சொன்னால் கல்வி என்பது அவசியமான ஒன்று. எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும். குறிப்பாக தாழ்த்தப்பட்ட நம்ம பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்க வேண்டும். நம்முடைய மீனவ சமுதாய மக்களுக்கான அந்த பிள்ளைகள் கல்வி முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதை அரசு மிகுந்த அக்கறை கொண்டு இருக்கின்றது. அதுவும் நமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு பெரிய பிரச்சனையை நம்முடைய கடவுளாக இருப்பதை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கடல் அரிப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. கடலுடைய அரிப்பால் நம்முடைய இடங்கள் அழிந்து கொண்டே வருவதை நாம் பார்க்கணும். பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு வருவதை நாம் பார்க்கணும். காலாப்பட்டில் தொடங்கி காலசட்டி காலாப்பட்டில் தொடங்கி மூர்த்தி வரையும் சரி, அந்த கடலோர பகுதிகளெல்லாம் கடல் அரிப்பால் அந்த பிரச்சனை என்பது இருந்து கொண்டிருப்பதை நாம் காணுகிறோம். அதை முழுமையாக அந்த கடல் அரிப்பை தடுப்பதற்கு நடவடிக்கை அரசு எடுப்பதற்குரிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றது. அதற்கு மத்திய அரசு நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய அரசு இத்தனை திட்டங்களையும் குறிப்பாக புதுச்சேரி மீனவ மக்களுக்காக சுமார் 123 கோடி ரூபாய் கடந்த ஆண்டு செலவு செய்திருக்கின்றோம். இந்த ஆண்டு அதனை உயர்த்தி இருக்கின்றோம். அதை முழுமையாக செலவு செய்ததற்கு நடவடிக்கை அரசு எடுத்து வரும். அதுக்கான நிதி உதவியை நம்முடைய மத்திய அரசானது நமக்கு எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கின்றது. மத்திய அரசுடைய உதவியோடு நம்முடைய திட்டங்களை எல்லாம் நாம் சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றோம். புதுச்சேரியுடைய வளர்ச்சி என்பதற்கு மத்திய அரசுடைய உதவி என்பது மிக அவசியமான ஒன்று. யாரும் மறுக்க முடியாது. மத்திய அரசுடைய உதவி இல்லாமல் எதை செய்ய முடியுமான்னா நாம் செய்ய முடியாது. ஏன்னால் நாம் ஒரு யூனியன் பிரதேசம், மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு யூனியன் பிரதேசம், சிறு மாநிலம். அதற்கு மத்திய அரசுடைய உதவி என்பது மிக அவசியமான ஒன்று. அதனை பெறுவதற்குரிய நடவடிக்கை நம்முடைய துறையில் அனைத்தும் முனைப்பாக செயல்பட வேண்டும் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருப்பதையும் நாம் காண்கின்றோம். ஆனால் மத்திய அரசுடைய நிதியை பெறுவதற்கு நம்முடைய திட்டங்களை முழுமையாக கொண்டு சென்று மத்திய அரசை அணுகி நாம் பெற்று வருவது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருப்பதை நாம் காணுகின்றோம். அந்த நிதியை பெற்று முழுமையாக செலவிடுவதில் நம்முடைய அரசு மிகுந்த கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய பாரத பிரதமர் விரும்புவது உண்டு, நம்முடைய மாநிலம் ஒரு சிறந்த மாநிலமாக வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருப்பதை நாம் அடிக்கடி காண்கின்றோம். அதை செயல்படுத்துவதில் நம்முடைய அரசு முழுமையாக கவனம் செலுத்தும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, நம்முடைய மீனவ சமுதாய மக்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண நம்முடைய அரசு தேவையான திட்டங்களை விரைவாக செயல்படுத்தும் என்பதை இங்கே கூறி அனைவருக்கும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகின்றேன். நன்றி. இந்த புத்தாண்டு நம் எல்லாருடைய வாழ்வில் செழிப்பும் மகிழ்ச்சியும் கொண்டு வரும் என்று நம்புகிறேன். புதுச்சேரி அரசு மீன்வளத்துறையின் சார்பில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் வரலாற்றில் குறிக்கப்பட்ட வேண்டியவை என்னென்றால், மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக விருப்பமான திட்டங்களில் ஒன்றான பிரைம் மினிஸ்டர் மத்ஸ்ய சம்பத யோஜனா என்ற மீனவ மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இன்று பல்வேறு திட்டப்பணிகள் தொடங்கி வைக்கப்படுகிறது. அதோடு மீனவ சமுதாய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்படுகிறது. பாரத பிரதமரின் வழிகாட்டுதலோடு மீன்வளத்துறையை இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கான 4வது என்ஜினாக உருவாக்கியதில் சிறப்பாக பங்காற்றி பாரத பிரதமரின் நம்பிக்கை பெற்றிருக்கும் மத்திய மீன்வளத்துறை இணை அமைச்சரும் எனது நண்பருமான ஜார்ஜ் குரியன் அவர்களோடு இந்த விழாவில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதை பெருமையாகவும் நினைக்கிறேன். ஏனென்றால் அண்மையில் தான் புதுதில்லியில்
திட்டம் குறித்து பேசினேன். அப்போது புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் நான் நேரடியாக வந்து திட்டங்களை தொடங்கி வைக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய அத்தனை பணிகளும் இடையிலும் 2 வாரத்தில் இங்கு வந்து விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக இந்த நேரத்தில் உங்கள் அனைவரின் சார்பாக அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத பிரதமரின் இந்த மீன்வள மேம்பாட்டு திட்டம் தேசிய அளவில் 2020 அறிமுகம் செய்யப்பட்டதில் இருந்து இந்திய மீன்வளத்துறை அபரிதமான வளர்ச்சியை கண்டு இருக்கிறது. மீன் உற்பத்தியில் உலகில் 2வது பெரிய நாடாக இந்தியா வளர்ச்சி அடைந்து இருக்கிறது. 2013-14 சுமார் 95 லட்சம் டன்னாக இருந்தது. இப்போது 23-24 184 லட்சம் டன்னாக அதிகரித்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் 23-24 ஆண்டில் மட்டும் சுமார் 60,000 கோடி அளவுக்கு சுமார் 18 லட்சம் மெட்ரிக் டன் மீன் உணவை நாம் ஏற்றுமதி செய்திருக்கிறோம். PMMSY போன்ற தொலைநோக்கி திட்டங்களின் பயனாக இந்த நிலையை அடைந்திருக்கிறோம் என்பதை நாம் மறக்க முடியாது. அதற்காக பாரத பிரதமருக்கு நாம் நன்றி சொல்லியாக வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தில் மீன் வளத்தை மீனவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது பற்றிய ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஆளுநர் மாளிகையில் சமீபத்தில் நடத்தினேன். அதில் நாடு முழுவதும் இருந்து மீன் வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனங்களில் தலைவர்களும் அதிகாரிகளும் கலந்து கொண்டார்கள். அப்போது இஸ்ரோ நிறுவனத்தின் உதவியோடு செயற்கைக்கோள் தகவல்களின் அடிப்படையில் மீன்வளம் அதிகம் இருக்கும் இடங்களை கண்டறிந்து மீனவர்கள் சர்வதேச கடல் எல்லையை அறிந்து கொள்வது போன்ற வசதிகளை புதுச்சேரி மீனவர்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கூறினேன். அன்பான சகோதர சகோதரிகளே, மீன் உற்பத்தி அல்லது மீன் பிடிப்பது என்பது ஒரு வெறும் தொழில் அல்ல. அது நம்முடைய பண்பாடு, பாரம்பரியம், நம்முடைய வாழ்வியலோடு இயற்கையோடு ஒன்றாக கலந்து இருப்பது. மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக நாம் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் அந்த தொழிலை விரிவுபடுத்தவோ அல்லது மேம்படுத்துவதோ மட்டும் அல்ல, மீன சமுதாயத்திற்கும் ஒரு பாதுகாப்பான நம்பிக்கையினை வாழ்க்கை சூழலை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காக தான் அதன் மூலமாக மீன பொருளாதார வளர்ச்சியை ஒரு பொருளாதார இயக்கமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பதும் அதில் அடங்கும். மீனவர்களுக்கும் முதியோர் உதவித்தொகை, மீன் தடைக்கால உதவிகள், மீன்பிடி படகுகள் வாங்குவோம், பழுது பார்க்கவும் மானியம், டீசல் மானியம், இது எத்தனையோ சில திட்டங்கள் மீனவ சமுதாயக்கு முன்னேற்றத்திற்காக இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் PMMSY என்ற உயிரோட்டமான திட்டத்தின் கீழ் திட்டப்பணிகள் என்று தொடங்கி வைக்கப்படுகிறது. இந்த திட்டப்பணிகள் மீன்வளத்துறையில் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும், இந்த துறையில் தொழில்நுட்ப பயன்பாட்டை மேம்படுத்தும், ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் என்பதை விட புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மீனவ சமுதாய மக்களின் வாழ்வாதாரத்தை பலப்படுத்தும், கடலோர கிராமங்களின் வளர்ச்சிக்கு பெரும் ஆதாரமாக இருக்கும், வேலை வாய்ப்புகளை உருவாக்கி மீனவர்களின் பொருளாதார சூழ்நிலையை மேம்படுத்தும் என்பதுதான் உண்மை. மீனவர்களுக்கு வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகள், பாதுகாப்பு உபகரணங்கள், டிரான்ஸ்பாண்டர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு நம்பிக்கையும் தந்து அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர வழி வகுக்கும். இன்று கடலோர கிராமங்களில் கால்நிலை மாற்றத்தை தாங்கும்படியான வீடுகள், கட்டிடங்களை கட்டி தருவதற்கான முயற்சி அரசு எடுத்து வருகிறது. மீன் வளத்தை மேம்படுத்த கடலில் செயற்கை பாறைகள் அமைக்கப்படுகிறது. பாரம்பரிய மீன்பிடி தொழிலை ஊக்குவிக்க கடல் பாசி என்ற கடல் கூண்டு மீன் வளர்ப்பு முறை அறிமுகம் செய்யப்படுகிறது. மினி ஹார்பர் என்று சொல்லப்படும் மீன் இறங்கும் தளம் அமைக்கப்படுகிறது. இதில் ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் வழங்கும் திட்டத்தை முக்கியமான நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஏனென்றால் நம்முடைய மீனவர்கள் கடல் எல்லை தாண்டி மீன் பிடிப்பதாக அடிக்கடி கைது செய்யப்படுவதால் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் படும் துயரம் அதிகம். அவ்வப்போது இலங்கை அரசிடம் பேசி அவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் முயற்சி எடுத்து வருகின்றன. பாரத பிரதமரின் முயற்சியால் கடந்த 5 ஆண்டுகளில் மொத்தம் 3700 மீனவர்கள் தாயகம் அடைந்து வரப்பட்டு இருக்கிறார்கள். ஆனாலும் இது போன்ற துயரங்களை முழுவதாக போக்க
இயற்கை சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் அந்தமான் லட்சதீப பகுதிகளில் ஆழ்கடல் மீன் பிடிப்பதை ஊக்குவிக்க மத்திய அரசு திட்டம் வகுத்துள்ளது. இந்த திட்டத்தால் புதுச்சேரி, காரைக்கால் மீனவர்கள் அதிக பயன்பட போகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இயற்கை நமக்கு அளித்த கொடை இந்த மீன் வளம். இயற்கை அளித்த இந்த மீன் வளத்தை பாதுகாத்து நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு நாம் ஒப்படைக்க வேண்டும். தற்போது மீன் பிடிப்பதற்காக பயன்படுத்தும் ட்ரோலர் போட்டுகள் இந்த மீன் வளம் ஆதாரங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது, அதிக சேதத்தை விளைவிக்கிறது. அதனால் மீன் வளம் பாதிக்கப்படுகிறது என்பதால் பல நாடுகள் அதற்கு தடை விதித்து இருக்கிறார்கள். இந்த ஆழ்கடல் மீன்பிடி திட்டம் அதற்கு ஒரு நல்ல மாற்றாக இருக்கும். நவீன தொழில்நுட்ப உத்திகள் மூலமாக கடல் வளத்தை நாம் பாதுகாக்க முடியும் என்பது இந்த ஆழ்கடல் மீன்பிடி திட்டத்தின் மற்றொரு அனுகூலம். அண்மையில் புதுடில்லியில் பாரத பிரதமரையும் மீன்வளத்து அமைச்சர்களையும் சந்திப்போது விலை அதிகமான ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் புதுச்சேரி மீனவர்களுக்கு குறைந்த விலையில் கிடைப்பதற்கு தேவையான மானியம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். நம்முடைய கோரிக்கை ஏற்று தற்போது தரப்படும் 60% மானியத்தை உயர்த்தி தர மத்திய அரசு சம்மதித்து இருக்கிறது. அதற்காக பாரத பிரதமருக்கும் மீன்வளத்துறை அமைச்சர்களுக்கும் புதுச்சேரி மீனவர்கள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தொடங்கி வைக்கப்படும் இந்த திட்டங்கள் நம்முடைய மீனவ சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை ஏற்படுத்தும் என்பதை உறுதியாக நம்புகிறேன். இந்த முயற்சிகள் எல்லாம் சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவருக்குமான வளர்ச்சி அனைவரின் வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தை நோக்கிய நம்முடைய லட்சிய பயணத்தின் ஒரு பகுதியாக அமைய வேண்டும். மீனவ சகோதர சகோதரிகளை இந்த வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக பெண்களும் இளைஞர்களும் மீன்வளத்துறையில் ஆர்வத்தை வளர்த்துக் கொண்டு தொழில் முனைவோராக வளர வேண்டும். கடல் சார்ந்த பொருளாதாரத்தின் ஊக்க சக்திகளாக நீங்கள் உருவாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நலத்திட்ட உதவிகள் பெற்ற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். പ്രധാനമന്ത്രി മോഡിജിയുടെ ലക്ഷ്യം 2047 ഭാരതം ഒരു ഡെവലപ്ഡ് കൺട്രി ആകണം എന്നാണ്. മനസ്സിലാകുന്നുണ്ടോ? They understand? Yes. ഇപ്പോൾ ഇന്ത്യ ദുനിയാവിലെ 5ാം സ്ഥാനത്താണ് എക്കണോമിക്കലി. അത് 3ാം സ്ഥാനത്ത് എത്തുവാൻ നമ്മൾ ആഗ്രഹിക്കുന്നു. അതിന് എന്ത് ചെയ്യണം, എന്ത് பண்ணணும்னு ഓരോ കുടുംബത്തിന്റെയും വരുമാനം ഉയർത്തണം, കൂട്ടണം. ഓരോ കുടുംബത്തിന്റെയും വരുമാനം ഉയർത്തണം. ക്ലിയർ? അണ്ടർസ്റ്റാൻഡ്? ആരുടെയാണ് ഉയർത്തേണ്ടത്? ഫിഷർമെന്റ്, മീനവ മക്കളുടെ വരുമാനം ഉയർത്തണം. എത്രയാണ് മീനവ മക്കൾ? 3 കോടി. ഇന്ത്യാവില് 3 കോടി ഇരിക്കുന്നത് മീനവ മക്കൾ. അപ്പൊ അതുകൊണ്ട് പ്രധാനമന്ത്രി ലക്ഷ്യം വെക്കുന്നു, അത് ഉയർത്തണം. കഴിഞ്ഞ 10 വർഷം ഇന്ത്യയുടെ ഉൽപാദനം 95 ലക്ഷം ടണ്ണിൽ നിന്ന് 184 ലക്ഷം ടൺ ആയിട്ട് ഉയർന്നു. മത്സ്യത്തിന്റെ അല്ലെങ്കിൽ മീനിന്റെ. അതിന് അതുപോലെ അക്വാകൾച്ചർ തന്നെ ഉൾനാടൻ മീൻ വളർത്തൽ 2014 അത്
26 ലക്ഷം ടൺ ആയിരുന്നു. ഇപ്പോൾ 77 ലക്ഷം ടൺ ആയി മീൻ വളർത്തൽ. അത്ര ഉയർന്നിരിക്കുന്നു. ഇതിന് എന്താണ് പണിയത്? ബ്ലൂ റവല്യൂഷൻ. നീലക്കുറിശി 3000 കോടി രൂപ 3000 കോടി രൂപ കൊടുത്തു. ബ്ലൂ റവല്യൂഷന് വേണ്ടി 3000 കോടി രൂപ കൊടുത്തു. FIDF അറിയില്ല. FIDF 7500 കോടി രൂപ കൊടുത്തു. PMMSY 20,050 കോടി രൂപ കൊടുത്തു മീനവ മക്കൾക്ക്. മോഡി ഗവൺമെന്റ് കൊടുത്തു. സഹയോജന 6000 കോടി കൊടുക്കുന്നു. 6000 കോടി കൊടുക്കുന്നു. ഇത് മോഡി പണിയതാണ്. അതുകൂടാതെ ഫിഷിംഗ് ഹാർബർ പുതുശ്ശേരിക്ക് 2 കൊടുത്തിരിക്കുന്നു. 2 ഹാർബർ 100% ഫ്രീ. 100% ഫ്രീ. സ്റ്റേറ്റ് ഗവൺമെന്റ് ഒന്നും കിടയാതെ പൂർണ്ണമായിട്ടും കംപ്ലീറ്റ് നാഷണൽ ഗവൺമെന്റ് മോഡിജി കൊടുത്തിരിക്കുന്നത്. അതുപോലെ തന്നെ KCC കിസാൻ ക്രെഡിറ്റ് കാർഡ് 3000 രൂപയായിരുന്നു. 3000 രൂപയായിരുന്നത് 3 ലക്ഷം രൂപയായിരുന്നത് ഇപ്പോൾ 5 ലക്ഷമാക്കിയിരിക്കുന്നു. 3 ലക്ഷമായിരുന്നു നേരത്തെ ലോൺ. 5 ലക്ഷം KCC ലോൺ 5 ലക്ഷമാക്കിയിരിക്കുന്നു. അത് മീനവ മക്കൾക്കും കിട്ടും. മീനവ മക്കൾക്കും കിടക്കും. ആൻഡ് എക്സ്പോർട്ട് ഇപ്പോഴ് 60,000 കോടി രൂപയുടെ മീൻ എക്സ്പോർട്ട് ചെയ്യുന്നു. അത് 2014 2014 അത് 31,000 രൂപയുടേതായിരുന്നു. അപ്പൊ അത് ഡബിളായി. മോഡിജി വന്നതിന് ശേഷം ഡബിളായി. PMMSY പുതുശ്ശേരിക്ക് 428 കോടി രൂപ 428 കോടി കൊടുത്തു. മോഡിജി കൊടുത്തതാണ്. അതില് സെൻട്രൽ ഗവൺമെന്റ് 378 കോടി, ബാക്കി സ്റ്റേറ്റ് ഗവൺമെന്റ്. ആർട്ടിഫിഷ്യൽ റീഫ് ദാറ്റ് ഈസ് പാരൈ. മലയാളം ഓൾസോ ഇറ്റ് ഈസ് പാരൈ. അത് ഇപ്പൊ കൊടുക്കുന്നു. കടൽ പാസി ചെന്നൈയില് ഈ മീനവ മക്കള് ചൊല്ലിരിക്കുന്നത്. ഐ വാസ് ദെയർ ഗ്രോത്ത്. എത്ര പൈസ കിട്ടി, എത്ര ലക്ഷം കിട്ടി കിടക്കത് അവര് പറഞ്ഞു. മദ്രാസിലെ ലേഡീസ് വന്ന് അവര് ചൊല്ലിയത് എത്ര ലക്ഷം കിട്ടുന്നു. ഇറ്റ് ഈസ് വെരി പ്രോഫിറ്റബിൾ. കടൽ പാസി ഇവിടെ സ്റ്റാർട്ട് പണിയാണ്. വെരി ഗുഡ് പാർസി, വെരി ഗുഡ്. നിങ്ങൾ പണണം അത്. വെരി ഗുഡ്. ഒത്തിരി പണം കിടക്കുന്നത്. അവർ
ഇപ്പൊ കൊടുത്തന ഇപ്പൊ കൊടുത്ത ഫ്രീ 1 lakh 1 ലക്ഷം ബോട്ടുകളിൽ ഇൻസ്റ്റാൾ ചെയ്യുന്നു. 1 ലക്ഷം 2300 പോണ്ടിച്ചേരി 2300 ട്രാൻസ്പോണ്ടർ. എന്താണ് പ്രോഫിറ്റ്? മഴ പ്രഡിക്ഷൻ, മഴ വരുന്നു പ്രഡിക്ഷൻ. അവർ ഈ കുടുംബത്തില് മെസ്സേജ് അയക്കണം, ചെയ്യാം, ഫോണിൽ കൂടെ ചെയ്യാം. അവർ കുടുംബത്തിൽ നിന്ന് ഈ മീനവ മക്കൾക്ക് മെസ്സേജ് കൊടുക്കാം, മെസ്സേജ് பண்ணാം. അവർ any disease is there, രോഗം. What is that disease? രോഗം, നോയ്. മീനവ മക്കൾക്ക് നോയ് ഉണ്ടെങ്കിൽ അത് എയർലിഫ്റ്റ് ചെയ്യാം. ഹെലികോപ്റ്ററിൽ മെസ്സേജ് കിട്ടിയാൽ എയർലിഫ്റ്റ് ചെയ്യാം, ഹോസ്പിറ്റലിൽ അഡ്മിറ്റ് பண்ணാം. ട്രാൻസ്പോണ്ടർ അവർ ലിമിറ്റ്, അവർ ബോർഡർ, അതിർത്തി നെല്ലൈ, കടല് നെല്ലൈ താണ്ടുമ്പോഴത് മെസ്സേജ് വരും തമിഴിൽ. തമിഴ് SMS വരും തമിഴിൽ. You are going to cross, what is that? International Maritime Boundary Line. International Maritime Boundary Line, they understand. സർവദേശ എല്ലൈക്കോട്. That warning will come. That is a transponder. And എവിടെ ഇരിക്കുന്നത് മീൻ, എങ്ക മീൻ ഇരിക്കുന്നത്, കൂടുതൽ മീൻ ഇരിക്കുന്നത്, മെസ്സേജ് will send that message. And what is ആഴക്കടൽ? ആഴക്കടൽ ഫിഷിംഗ്, ആഴക്കടൽ മീൻപിടിപ്പ്. എത്ര കിലോമീറ്റർ ഇരിക്കുന്നത്? നമ്മുടെ അതിർത്തി എത്ര കിലോമീറ്റർ ഇരിക്കുന്നത്? 200 കിലോമീറ്റർ, 200 നോട്ടിക്കൽ മൈൽ. നിങ്ങൾ എത്ര കിലോമീറ്റർ പോകുന്നത്? 60-50 100 200 നോട്ടിക്കൽ മൈൽ പോകണം. എങ്ങനെ പോകും? വെസൽ വേണം. വെസൽ തരുന്നു മോഡിജി. എത്ര കിട്ടി? 9. പുതുശ്ശേരിയിലെ 9 വെസൽ എന്താ പറയുന്ന കപ്പൽ? പടക്. 9 പടക് കടച്ചിരിക്കുന്നത്. അവര് ആൻഡ് ഫിഷിംഗ് വില്ലേജ്, മീനവ ഗ്രാമം. 2 പുതുശ്ശേരിയില് 2 കടത്തിരിക്കുന്നു. എത്ര രൂപ കിട്ടും? 2 കോടി ഫ്രീ. 2 കോടി രൂപ ഫ്രീ. മാനവ ഗ്രാമത്തിന് 2 കോടി രൂപ ഫ്രീ. എന്താണ്? മാർക്കറ്റ്, മൾട്ടി മീഡിയ സെന്റർ, ഓപ്ഷനിങ് ഹാൾ, പ്രോസസിംഗ് ഹാൾ, സോളാർ ഡ്രയർ, കിയോസ്ക്. 2 കോടി രൂപ ഗ്രാമത്തിന് ഫ്രീ കിട്ടും. ഈ മീനവ മക്കൾക്ക് 2 കോടി രൂപ ഫ്രീ കിട്ടും. ഇതെല്ലാം മോഡിയുടെ താൻ സ്കീംസ്. ശ്രീലങ്കയില് 3700 ഫിഷർമാൻ
എയർകോട്ടിന് പിടിച്ചിരിക്കുന്നു. മോഡിജി എവിടെ പോയി? എന്ത് ചെയ്തു? 3500 പേരെയും മീനവ മക്കളെയും തിരികെ കൊണ്ടുവന്നു. മോഡിജി ചെയ്തതാണ്. നേരത്തെ അങ്ങനെയല്ലായിരുന്നു. മോഡിജി വന്നതിന് ശേഷം പൂർണ്ണമായിട്ടും 3500 മീനവ മക്കളെയും തിരിച്ചു കൊണ്ടുവന്നു. അപ്പൊ അതുകൊണ്ട് I am going to the English portion to conclude. I believe this event will bring economic prosperity to this state and help connect local tradition at the global stage. Economic prosperity and development of the minorities are integral to the vision of PM Sri Modi's Vikasit Bharat. Next time, I will read in Tamil by writing in Malayalam. Next time, I will just read the Tamil language by writing in Malayalam. Okay, thank you.